உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான டெஸ்ட் பேட்ச் கொஞ்சம் போடுங்க ஒரு செட்டு. இல்லை நான் ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறேன், உங்களோட வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குது, எனக்கு வீடியோ கிளாஸோட ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுங்க அப்படின்னு 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த 2 டைப்புக்குமே பக்காவனமலையில் ஒரு ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கோம், டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த தனி ஒருவன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது முழுக்க குரூப் 4க்கு மட்டும்தான். குரூப் 2ஓ குரூப் 1ஓ தயவு செஞ்சு இதில் ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் சிலபஸ் மாறுது. ஸோ சில விஷயங்கள் இந்த புரட்சிகர தேசியவாதம் தானே யூனிட் 8 யூனிட் 6ல் இருக்கக்கூடிய கொஞ்சம் கான்செப்ட் மாறுது. அதனால் மாடர்ன் இந்தியாவில் கொஞ்சம் மாறுது. அதனால் குரூப் 4க்கானது மட்டும்தான் குரூப் 4க்கானது மட்டும்தான். இந்த டிஎன்பிஎஸ்சி தனி ஒருவன் டெஸ்ட் பேட்சோடைய சிறப்பு என்ன, அதோடைய ஷெடியூல் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, மொத்தமாக 25க்கு மேற்பட்ட 25ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, 25 கொஸ்டின் செட் உங்களுக்கு அனுப்பப்படும். ரொம்ப முக்கியமான சில ஸ்பெஷல் என்னென்னா, பிடிஎஃப் கிடையாது, உங்கள் வீட்டு முகவரிக்கு பிடிஎஃப் கொஸ்டின் செட்டு அனுப்பப்படும். பிடிஎஃப் இங்கே பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு புக்லெட் எப்படி இருக்குமோ, டிஎன்பிஎஸ்சியில் எப்படி நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களோ வித் ஓஎம்ஆர் ஷீட், ஓஎம்ஆர் நேற்று அப்டேட் பண்ண ஓஎம்ஆர் ஷீட்டோடைய நகல். ஸோ ஓஎம்ஆர் ஷீட் ப்ளஸ் கொஸ்டின் செட்டு ஸ்டேஜ் 1க்கானது அனுப்பப்படும். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 2 இருக்குது. ஸ்டேஜ் 1ல் 10 கொஸ்டின் செட்டு, அதுக்கு அடுத்ததில் தான் அடுத்த கொஸ்டின் செட்டு. இந்த ஸ்டேஜ் 1க்குள்ள மொத்தம் 10 கொஸ்டின் செட்டு உங்கள் வீடு தேடி அனுப்பப்படும். இதில் நீங்கள் இந்த 2 பேட்சில் எதில் ஜாயின் பண்ணாலும் பிடிஎஃப் அனுப்பப்பட மாட்டாது. ஸோ பிடிஎஃப் உங்களுக்கு, சார் நான் சேர்ந்துட்டேன், எனக்கு பிடிஎஃப் மட்டும் கொடுங்க, நான் பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதுறேங்கிற வேலைக்கே இங்கே வேலை இல்லை. அனைவருக்கும் கொஸ்டின் செட் புக்லெட்டாக வீட்டுக்கு தான் அனுப்புவாங்களே ஒழிய பிடிஎஃப் கொடுக்கப்பட மாட்டாது. கிளியரா? எஸ். ஸோ கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ், 3 மாதம் டூரேஷன். இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது 1 மாதம் டூரேஷன். இந்த 1 மாதம் ஒரு 10 நாள், இதுக்குள்ள அந்த 10 செட்டு கொஸ்டினில் எந்தெந்த டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்த்தலாமா? ஸோ டெஸ்ட் ஒன்லி ஸ்டேஜ் 1. டெஸ்ட் ஒன்லினா ஆல்ரெடி நான் படிச்சிட்டேன், நான் வேறு லெவலில் படித்து முடிச்சிட்டேன், சிலபஸ்லாம் முடிச்சிட்டேன், எனக்கு நீ டெஸ்ட்டை மட்டும் கொடு அப்படிங்கிறவங்க தான் டெஸ்ட் ஒன்லி. இல்லை எனக்கு பக்காவாக ஸ்டார்டிங்கில் போடுறேன், எனக்கு வீடியோ கிளாஸ் ப்ளஸ் நோட்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் வேணும், அவங்களுக்கு தான் 2வது பேட்ச். ஸோ இந்த 2 செட்டுக்கும் ஷெடியூல் ஒன்று தான். இவங்களுக்கு என்ன டெஸ்ட் எழுத போகிறாங்களோ அவங்களுக்கு வீடியோ ப்ளஸ் மெட்டீரியல் ப்ளஸ் ஓல்ட் இயர் கொஸ்டின் பேப்பர், வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவாங்க. இங்கே உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருவாங்க. வேர் டு ஸ்டடி எங்கே படிக்கணும்னு சொல்லிடுவாங்க. வேர் டு ஸ்டடி எந்த புக்கில் படிக்கணும், 6th 7th 8th 9th இந்த டாபிக் எங்கேருந்து படிக்கணுங்கிறத சொல்லிடுவாங்க. அதுக்கான பிடிஎஃப் நீங்கள் தான் எடுத்து படிக்கணும் டெஸ்ட் 1ல். அப்போ டெஸ்ட் 1ல் வேர் டு ஸ்டடி டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த டெஸ்ட்டுக்கு போவாங்க. மொத்தமாக குர்ரா அப்படிலாம் கிடையாது. கிளியருங்களா? உங்களுக்கு 10 செட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் வீட்டுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு டேட்லேயுமே அந்த கொஸ்டின் செட் எடுக்க போகிறீங்க, அதுக்கான ஓஎம்ஆர் ஷீட் எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுப்பாங்க, அதை ரோல் நம்பர் கொடுத்து நீங்கள் எப்படி எக்ஸாமில் எழுதுவீங்களோ ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது அதுக்கான ஆன்சர் அந்த புக்லெட்டுக்கு பின்னாடி ஒரு லிங்க் இருக்கும், ஒரு கியூஆர் ஸ்கேனர் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த 200 கேள்விகளுக்கும், ஒரு கொஸ்டின் செட்டில் மொத்தம் 200 கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே செட்டு. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கிளியராக சொல்லுவேன். அந்த கொஸ்டினில் ஷேர் பண்ணி அதுக்கு பின்னாடி ஒரு கியூஆர் ஸ்கேனர் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் புக்லெட்டுக்கு பின்னாடி ஒரு கியூஆர் ஸ்கேனர் லிங்க் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் அதில் இருக்கும். அந்த ஆன்சரை பார்த்து நீங்கள் கியூஆர் ஸ்கேனர் மூலமாக அந்த ஆன்சர் என்னென்னு நீங்கள் உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை டிக் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி உங்கள் மார்க் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா தான் அந்த டெஸ்ட்டு கம்ப்ளீட்டுன்னு அர்த்தம். கான்செப்ட் புரியுதா? அந்தந்த தேதியில் அந்தந்த புக்லெட் நம்பர் 1ன்னு போட்டிருக்கும், புக்லெட் நம்பர் 2ன்னு கொடுக்கும், டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 டெஸ்ட் 3 அப்படின்னு போட்டிருக்கும். இதுதான் ஸ்டேஜ் நம்பர் 1. இந்த ஸ்டேஜ் நம்பர் 1ல் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கிளியரா? புரியுதா? ஒன்றும் டவுட் இல்லையே? வாங்க பார்த்துருவோம். ஸோ இதில் நான் என்னென்ன நம்ம எடுத்திருக்கோம், இதுதான் நம்ம எடுத்துருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்ன. இதை ஸ்டேஜ் நம்பர் 1ல் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம், இந்திய அரசியலமைப்பு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். மொத்தம் 16 வீடியோவுக்கான வீடியோ ப்ளஸ் நோட்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? சொல்கிற கான்செப்ட் புரியுதா? நோட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 16 வீடியோ, இந்த 10 டெஸ்ட்டில் கான்ஸ்டியூஷன் கம்ப்ளீட் ஆயிரும். நம்பர் 1. 2வது யூனிட் 2, அதாவது பொது தமிழில் இருக்கக்கூடிய யூனிட் 2 சொல்லகராதி. ஏன் சொல்லகராதி எடுத்திருக்கோம் அப்படின்னா,
மிக எளிமையான முறையில் அதிக ஸ்கோர் வாங்குறது இந்த டாபிக். இலக்கணத்தை நான் அடுத்த ஸ்டேஜில் வச்சுருக்கேன். காரணம் என்னென்னா, புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எளிமையான முறையில் எதில் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த டாபிக் ஃபுல்லாக இதில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் சொல்லகராதி ஃபுல் கான்செப்ட் முடிஞ்சிடும். அதே போல் திருக்குறள் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதாவது யூனிட் 7 சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பொதுத்தமிழில் யூனிட் 7 இருக்கக்கூடிய திருக்குறள் இந்த டாப்பிக்கில் முடிஞ்சிடும். அதாவது இந்த ஸ்டேஜில் திருக்குறள் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. மொத்தம் 20 திருக்குறள். அப்போ நீங்கள் வைக்கக்கூடிய டேட்டில் ஒரு டெஸ்ட்டுக்கு இன்னொரு டெஸ்ட்டுக்கு எவ்வளோ சார் கேப் இருக்கும்? 5 நாள் கேப் இருக்கும். ஒரு டெஸ்ட்டுக்கு 1ஆம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்னா அடுத்த 5 நாள் கழித்து அடுத்த டெஸ்ட், அடுத்த 5 நாள் கழித்து அடுத்த டெஸ்ட். இந்த புதிய மாணவர்கள் படிக்கும் விதத்தில் தான் டெஸ்ட் வச்சுருக்குறோம். அப்பாட்டாக்கர் படித்து முடிச்சுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நிறையா சிலபஸை தூக்கி புதிச்சு கொடுத்துடலாம். இந்த 3 மாதத்துக்குள்ளே முடிக்கிறதுல ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்போ எது ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் அந்த ஸ்டேஜ் 1ல் எடுத்திருக்கோம். அப்போ மொத்தம் 4 அதிகாரங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வைக்கப்படும். அப்போ இதிலிருந்து நம்ம திருக்குறளை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 1, இந்தியன் கான்ஸ்டியூஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 2, மிக முக்கியமாக தமிழக வரலாறு மற்றும் பண்பாட்டில் தமிழ்நாடு அரசியல், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, நீதி கட்சி, திராவிட இயக்கங்களின் சாதனைகள், இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்போ இந்த அலகு, அதாவது இந்த யூனிட் தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு இருக்கு இல்லையா, இந்த 6வது யூனிட்டில் மொத்தம் 2 பார்ட்டு. அதில் ஒரு பார்ட் இந்த ஸ்டேஜில் கம்ப்ளீட் ஆகிடும். இன்னொரு பார்ட்டு தான் நம்ம சங்க காலங்கள், இதில் இருக்கக்கூடிய திருக்குறள், அந்த கான்செப்ட்லாம் நம்ம அடுத்த ஸ்டேஜில் பார்ப்போம். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, சொல்லகராதி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் திருக்குறள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் யூனிட் 6ல் இருக்கக்கூடிய தமிழக வரலாறில் விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு, விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு, விடுதலை போராட்ட சுயராஜ்ய கட்சி என்ன நடந்துச்சு, நீதி கட்சி என்ன நடந்துச்சு, திராவிட கட்சிகள் சாதனைகள் என்ன அப்படின்னு ஒரு பார்ட்டை முடிச்சிடுவோம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸை நானும் மேக்ஸை விடவில்லை. ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே ஒவ்வொரு மேக்ஸ். இதுக்கு மீச்சிமா மீப்பேவா நான் சொல்கிறது புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய காங்கிரஸ், இது வரலாறுல வருது. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸில் இருக்கிற பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா இது 2 கிட்டத்தட்ட சேம் தான். இங்கே சுயராஜ்ய கட்சி இங்கே என்னென்ன நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் நடந்ததை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த யூனிட் இருக்கு இல்லையா, யூனிட் 3, இதில் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்னு வரும். அதாவது வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். அதில் இந்திய தேசிய இயக்கத்தை முடிக்க போகிறோம். அதுலேயும் குரூப் 4ல் இருக்கக்கூடிய போர்ஷன் முடிக்க போகிறோம். அதான் மிக எளிமையானது. ஏன்னா குரூப் 2ல் சில போர்ஷன் ஆட் ஆகுது, அதை நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். அதனால தான் திரும்ப சொல்கிறேன், புதுசாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சுலபம். இதுக்கு வீடியோஸ் கொடுத்துருவாங்க, இதுக்கு உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருவாங்க. நான் சொல்கிறது கான்செப்ட் புரியுதா? இப்போ ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு வைக்கக்கூடிய டெஸ்ட்லேயுமே ஒரு கணிதம். இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் சேர்த்து தேர்வு நம்பர் 1, டெஸ்ட் நம்பர் 1. அப்போ உங்கள் வீட்டுக்கு வர்றது இருக்கு இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு புக் செட் நம்பர் 1 டெஸ்ட் பேப்பர் 1க்கான கொஸ்டின் பேப்பர் எடுப்பீங்க. அதில் OMR ஷீட் இருக்கும். அதை எடுத்து என்னைக்கு அட்டன் பண்ணணும்? மே 1ஆம் தேதி அட்டன் பண்ணணும். ஸோ மே 1ஆம் தேதி ஃபஸ்ட்டு கொஸ்டின். 3 மணி நேரம் கணக்கு நீங்கள் எடுத்துக்கணும். எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 24 ஹவர்ஸில் அட்டன் பண்ணி அந்த புக்லெட்டில் கடைசியில் QR ஸ்கேனர் இருக்கும், லிங்க் இருக்கும். அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆன்சர் கீ இருக்கும். ஆன்சர் கீ மட்டும் இல்லாமல் 25 கேள்வி இருக்கு இல்லையா மேக்ஸுக்கு, அதுக்கு சொல்யூஷனும் இருக்கும். சொல்யூஷனை பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு புரியலைன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் டிஸ்கஷனில் சால்வ் பண்ணி அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிடணும். சார் எனக்கு இந்த மீச்சிமா மீப்பேவால் நீங்கள் அனுப்பின சொல்யூஷனில் எனக்கு இந்த 25வது கொஸ்டின் இல்லை 124வது கொஸ்டினில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். அதாவது இது எல்லாத்துக்குமே பொருந்தும். டெஸ்ட் பேட்சுக்கும் பொருந்தும், வீடியோ கிளாஸுக்கும் பொருந்தும். இந்த டெஸ்ட் பேட்சுக்கும் வீடியோ கிளாஸுக்கும் என்ன வித்தியாசங்கிறத பின்னாடி நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இது எல்லாருக்குமே பொருந்தும்ப்பா. நான் சொல்கிறது வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ண எல்லாருக்குமே பொருந்தும். எனக்கு இந்த கொஸ்டின் புரியலை அப்படின்னா அதை ரிட்டன் ரீகால் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க. இருக்கிற எல்லா கொஸ்டினுக்கும் 200க்கும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா விடிஞ்சிரும். எல்லாமே நம்ம கொடுத்த சிலபஸ்லேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதை மீறி ஒன்றும் அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை கேட்டாங்கன்னா அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? மேக்ஸுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் வந்துடும். அதுக்கான ஆன்சர் கீ, அதுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் 24 மணி நேரத்தில் முடிச்சு அடுத்த டெஸ்ட்டுக்கு ஓடி போயிடணும். கண்டிப்பாக அடுத்த டெஸ்ட்டுக்கு போயிடணும். அங்கே வந்துக்கிட்டு நான் இதிலேயே உட்காந்துருப்பேன் அப்படின்னா விடிஞ்சிரும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த டெஸ்ட் அப்படிங்கிறப்ப அடுத்த 2வது டெஸ்ட், இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் 2வது டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி சென்ட் பண்ணுவோம். வேர் டு ஸ்டடி எப்போ சென்ட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 1ஆம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட் முடிஞ்சிருச்சா, அடுத்ததுக்கான வேர் டு ஸ்டடி என்னன்னு சொல்லுவோம். இதுக்கான போர்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
ஒரு பொருட்பன்மொழி, ஒரு சொல் பல பொருள், பல சொல் ஒரு பொருள், அது மட்டும் இல்லாமல் 4 அதிகாரங்கள். இந்த சைடு அடுத்த கான்ஸ்டியூஷனுக்குரிய மொத்தம் 2 வீடியோஸ் கான்செப்ட். அதுக்கப்புறம் இங்கே விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு, சுதேசி இயக்கம். அதுக்கப்புறம் இந்த சைடு இந்திய தேசிய காங்கிரஸில் 1885லேருந்து 1915 என்ன நடந்துச்சு, இது எல்லாம் மேக்ஸில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இந்த மாதிரி தான் முடிக்க போகிறோம். கான்செப்ட் புரியுதா? முதல்ல தெளிவாக இருக்கா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் சேர்ந்தவங்களுக்கு புக்லெட் வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவோம். எந்த காரணத்தை கொண்டும் பிடிஎஃப் அனுப்ப மாட்டோம். நம்பர் 1. 2வது, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சேர்ந்ததுலேருந்து 5 நாள் கணக்கு, நீங்கள் சேர்ந்ததுலேருந்து 4 to 5 days கணக்கு, ஒர்க்கிங் டேஸ், அதுக்குள்ளே உங்கள் வீடு தேடி வந்துடும். நீங்கள் காலதாமதமாக சேர்ந்தீங்கனாலும் அதுலேருந்து 5 நாள் தான் கணக்கு. நான் காலதாமதமாக சேர்ந்துட்டேன், அதனால் ஃபஸ்ட்டு புக் செட்டுக்கான பிடிஎஃப் அனுப்புங்கன்னா அனுப்ப மாட்டோம். தெளிவாக நான் சொல்லிடுறேன். புக் செட்டு எந்த காரணம் கொண்டும் பிடிஎஃப் அனுப்பப்பட மாட்டாது. ஸ்டேஜ் 1க்கான கொஸ்டின் புக் செட் என்றைக்குமே பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பப்பட மாட்டாது. இப்போ இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். போர்ஷன் நீங்களே பாருங்கள், ஓரளவு உங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஒரு டாபிக், அதுலேருந்து எது அதிகமாக கேட்குறாங்களோ அந்த டாபிக் தான் நம்ம ஸ்டேஜ் 1ல் பார்க்க போகிறோம். ஓகேவா? கிளியரா? ஓகே சார், இப்போ இதெல்லாம் பிடிக்குது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் இதை ரெண்டையும் நான் ஒன்றா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தமிழக வரலாறு மற்றும் பண்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கான்செப்டும் இந்திய தேசிய காங்கிரஸில் அந்த கான்செப்டும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் படிப்பீங்க. ஒத்துழையாமை இயக்கம் 1920 இங்கே இந்தியாவில் எங்கே நடந்துச்சுன்னு பார்ப்பீங்க. இது தமிழ்நாட்டில் யார் தலைமையில் நடந்துச்சுன்னு பார்ப்பீங்க. வெள்ளையனே வெளியேறி இருக்கும் இங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்ப்பீங்க. வெள்ளையனே வெளியே இருக்கும் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்பீங்க. சரிங்களா? வஉசியை பற்றி இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாருங்க, பாரதியார் மற்றும் வஉசி இதில் மாடர்ன் இயரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாரதியார் மற்றும் வஉசியை நம்ம இங்கேயே படிச்சிருவோம். இதுக்கு முந்தின டெஸ்ட்லேயே படிச்சிருவோம். சுதேசி இயக்கமும் வஉசியும். அதனால தான் இது ரெண்டையும் நான் மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுலேயுமே வரும் ஆங்கிலேயருக்கிறதுக்கான தொடக்க கால கிளர்ச்சிகள், இதுலேயும் வரும் இதுலேயும் வரும். ஸோ அதனால் எந்த டாபிக் அதிகமான முறையில் கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக் தான் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? கீழே கொடுக்குறேன், பொறுமையாக பாருங்கள். பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு அனலைஸ் வந்துடும். 2D அளவியல் இருக்கக்கூடிய 9 டாபிக் கம்ப்ளீட் ஆயிரும் ஸ்டேஜ் நம்பர் 1ல். கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக முடிஞ்சிடும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இப்போ சார் இதெல்லாம் நீங்கள் எனக்கு அனுப்பிடுறீங்க. ஸ்டேஜ் 2 கொஸ்டின் செட் எப்போ அனுப்புவீங்க? இதோடைய இறுதி தேர்வு என்னைக்கு? இதோட ரிவிஷன் தேர்வு என்னைக்கு? ரிவிஷன் தேர்வு மே மாதம் ஆரம்பிக்கிறது. அடுத்த மாதம் ஜூன் 15ஆம் தேதி தான் இந்த ரிவிஷன் டெஸ்ட். ரிவிஷன் டெஸ்ட்னா என்ன அர்த்தம்? இது ஒட்டுமொத்த 9 டெஸ்ட்டோடைய ஓவரால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்பர் 1 ரிவிஷன் டெஸ்ட். என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் 15ஆம் தேதி. அப்போ 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது, 15ஆம் தேதி, 1.5 மாதம். 1.5 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் முடிக்க போகிறோம் நம்ம. சரிங்களா? புரியுதா? எஸ். இப்போ அடுத்து நான் என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டெஸ்ட் பேட்சோடைய விதிமுறைகள் என்னென்ன? நான் ஆல்ரெடி சொன்னது தான், இருந்தாலும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மாணவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் புக்லெட் அண்ட் தென் ஓஎம்ஆர் ஷீட்டு மொத்தமாக 10 ஒட்டு மொத்தமாக ஒரே கொரியரில் வந்துடும். நம்பர் 1. 2வது, தேர்வு நாள் அன்று தான் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டு எடுத்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தேர்வு நாள் அன்னைக்கு தான் அதுக்கான வினாத்தாள். இப்போ 1ஆம் தேதினா டெஸ்ட் 1 அதை எடுத்து நீங்கள் அட்டன் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் முன்னாடியே ஆர்வக்கோளாறில் அட்டன் பண்ணிங்கனாலும் ஆன்சர் கீயெல்லாம் அப்டேட் பண்ண மாட்டோம். நான் தெளிவாக பிளான் போட்டிருக்கேன். அந்த QR ஸ்கேனர் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா எம்டியாக இருக்கும். லிங்க் ஓப்பன் பண்ணால் சும்மா இருக்கும். நான் என்னைக்கு தேர்வு இருக்கோ அன்னைக்கு தான் அப்டேட்டே பண்ணுவேன் அதுக்கான ஆன்சர் கீயை. சரிங்களா? இது நீங்கள் படிக்கிறதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டெப்பு. அதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தால் தான் சக்ஸஸ் ஆக முடியும். நான் குறுக்கு வழியில் எல்லாத்தையும் இப்பயே பார்த்துருவேன்னா வேஸ்ட்டு. இவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டு இறங்குறோன்னா ஒரு தனியால் இறங்குறேன். தனி ஒருவனாக நான் இவ்வளோ தூரம் ஸ்டெப் எடுக்கிறேன்னா நீங்கள் அங்கேருந்து தனி ஒருவனாக படித்து கரெக்டாக எழுதணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் வந்து வச்சு கரெக்டாக பார்த்து அவங்க என்னடா பண்ணுறாங்கன்னா பார்க்க முடியாது. இது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? அதுக்கான ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ லிங்க்கு அந்த கொஸ்டின் புக்லெட்டுக்கு பின்னாடி இருக்கும். அந்த நாள் எழுதியிருப்பேன். அடுத்து தேர்வு நாள் அடுத்த மறுநாள் 24 மணி நேரத்துக்குள்ள உங்கள் வாட்ஸ்அப் டிஸ்கஷனில் நீங்கள் சந்தேகங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அந்த 200 கொஸ்டின் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது சார், இதில் இதுவும் அதுவான்னு தெரியல சார், நீங்கள் ஆன்சர் கீழே கொடுத்துருக்கீங்க, டவுட்டாக இருக்குது, அந்த 24 மணி நேரத்தில் டிஸ்கஷன் ஃபாலோ பண்ணணும். இந்த நாளை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷனுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளுக்கு டைமே இருக்காது. சரிங்களா? அடுத்து 24 மணி நேரத்தில் தேர்வு எழுதி ஓஎம்ஆர் ஷீட்டை கண்டிப்பாக அனுப்பணும். வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கஷனில் விளக்கம் தரப்பட்ட பின் அடுத்த தேர்வுக்கு வாட்ஸ்அப் வேர் டு ஸ்டடி அனுப்பப்படும். டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் வேர் டு ஸ்டடி எங்கேருந்து படிக்கிறோம், அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்.
நான் எல்லா டாப்பிக்கும் முடிச்சிட்டேன், நான் தரவு பண்ணிட்டேன், எனக்கு டெஸ்ட் மட்டும் வேணுங்கிறவங்க மட்டும் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் உடனே வேர் டு ஸ்டடி எனக்கு மெட்டீரியல் கொடுக்க மாட்டீங்களா? வேலைக்கே ஆகாது. நீங்கள் ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டிங்கன்னா மட்டும் டெஸ்ட் பேட்சில் சேருங்க. ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறீங்க, எனக்கு வேர் டு ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இப்போ சுதேசி இயக்கம்னு கேட்டால் சுதேசி இயக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முதற்கொண்டு கொடுப்பாங்க வீடியோ கிளாஸுக்கு, வீடியோ கிளாஸ் மெட்டீரியல், அது பின்னாடி நான் சொல்கிறேன். அப்போ இது முழுக்க முழுக்க நான் படித்து முடிச்சுட்டேன், எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், அவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறேன், செட்டே ஆகாது. ஓப்பனாக சொல்லிட்டேன் நான். வேர் டு ஸ்டடி டீட்டெயில் அனுப்புவாங்க. மாணவர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு வினாத்தால் பிடிஎஃப் வடிவில் வராது. நீங்கள் ஒன்ஸ் இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 6 மணி நேரத்தில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுவீங்க. வாட்ஸ்அப் குரூப்போட பேர் தனி ஒருவன் OMR டெஸ்ட் பேட்ச் ஸ்டேஜ் நம்பர் 1. இந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிட்டிங்கன்னா பேமெண்ட் பண்ணி அடுத்த 6 மணி நேரத்தில் ஆட் ஆகிடுவீங்க. பேமெண்ட் பண்ண அந்த நாள்லேருந்து 5 நாளைக்குள்ளே OMR சீட்டு உங்கள் கையில், OMR செட் புக்லெட் உங்களுக்கு ஃபுல்லாக மொத்தமாக வந்துடும், 10 புக் செட். கிளியரா? அடுத்து வேர் டு ஸ்டடி தகவல்கள் மற்றும் மாணவர்கள் செயல்முறைகள் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டுமே என்ன நீங்கள் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அடுத்து குரூப்பில் சேர்ந்த 5 வேலை நாட்கள் ஒர்க்கிங் டேஸுக்குள்ள OMR சீட்டு உங்கள் வீடு தேடி வந்துடும். டெஸ்ட் பேஜோட கான்செப்ட் புரிஞ்சு. இப்போ அடுத்து தான் இதே பேட்சு வீடியோ கிளாஸோட கான்செப்ட் என்ன. வீடியோ கிளாஸில் சேர்றவங்களுக்கு என்னென்ன கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் கொடுப்போம். அந்த அப்ளிகேஷனில் OMR டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3ன்னு 10 டெஸ்ட் வரைக்கும் காலம் இருக்கும். அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு லைவ் கிளாஸ், லைவ் அதில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். அப்ளிகேஷனில் ஒரு லைவ் கிளாஸ் வைப்பாங்க. அந்த லைவ் கிளாஸ் எந்த டைம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடியற் காலையில் இருக்கலாம், இல்லைனா இரவு இருக்கலாம். ஏன்னா வேலைக்கு போகிறவங்களும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த லைவ் செஷன் அந்த டைமிங் வச்சுருக்கோம். இது இல்லாமல் வேர் டு ஸ்டடி கொடுத்துருவாங்க, நம்ம அகாடமி மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. இப்போ சுதேசி இயக்கம்னா சுதேசி இயக்கத்துடைய மெட்டீரியல் ஃபுல்லாக வந்துடும். சொல்கிறது நல்லா கவனமாக புரியுதுங்களா? கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் வைக்கக்கூடிய லைவ் ஒருவேளை நான் அட்டன் பண்ணலை அப்படின்னா அதுலேயே ரெக்கார்ட் ஆகிருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் நான் கண்டிப்பாக லைவ் அட்டன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் லைவில் பொது தமிழ் கிளாஸ் எடுப்பாங்க, மேக்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க, கான்ஸ்டியூஷனுக்கான வீடியோ கொடுத்துருவாங்க. கான்ஸ்டியூஷனில் டவுட் இருந்தால் நீங்கள் லைவ் செஷனில் டெய்லியும் வைக்கக்கூடிய லைவ் செஷனில் கடைசி 10 நிமிஷத்தில் உங்களுக்கு டிஸ்கஷன் டவுட் செக்ஷன் கேட்பாங்க, அதில் நீங்கள் அந்த கேள்விகளை கேட்டுக்கலாம். அப்போ பாலிட்டிக்கான வீடியோ அந்த வாரத்துக்கு அந்த 5 நாளைக்கு வைக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. தமிழக வரலாறுக்கான வைக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. அப்போ லைவ் செஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பொது தமிழ் கிளாஸ் எடுப்போம், மேக்ஸுக்கு வீடியோ கொடுத்து அதுக்கான கொஸ்டின் செக்ஷனுக்கும் ஆன்சர் எடுப்போம். அந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்ன கேட்டிருக்காங்களோ 2013 ஆரம்பித்து 2024-25 வரைக்கும் என்ன டாப்பிக்கில் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின் செட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் எதில் வரும்னா ஆப்பில் தான் வரும், அந்த அப்ளிகேஷனில் தான் வரும். அப்போ தனி ஒருவன் டெஸ்ட் பேட்சுக்கு தனி கட்டணம் கிடையாது. இதில் சேர்ந்தால் ஆட்டோமேட்டிக்காக தனி ஒருவன் அந்த பேட்சும் சேர்ந்து தான் வரும். இதுக்கு தனி பேட்ச் கிடையாது. வீடியோ கிளாஸில் சேர்ந்தீங்கன்னாலே அந்த டெஸ்ட் பேட்சும் சேர்ந்து தான் வரும். அடுத்து மாணவர்களுக்கு தனியாக ஆப் செயலி கொடுத்துருவாங்க. ஸோ தினமும் நேரலை ஆன்லைன் லைவ் இருக்கும், மிஸ் பண்ணிங்கன்னா ரெக்கார்டு வீடியோ பார்த்துக்கலாம். நேரலை வகுப்புகள் தவறவிட்ட மாணவர்களுக்கு ரெக்கார்டு இருக்கும். ஒர்க்கிங் பீப்புள் மற்றும் ஹவுஸ் இல்லை ஹோம் மேக்கர் அவங்க கருத்தில் கொண்டு அவங்கள்ட்ட கேட்போம். குரூப்பில் சேர்ந்த எல்லார்ட்டுமே மேக்ஸிமம் கேட்போம் எந்த டைமும் உங்களுக்கு பெஸ்ட்டும். நைட்டு 10 மணினா 10 மணி, இல்லை காலையில் 5:30 மணினா 5:30 மணி, இல்லை 9:30 மணினா 9:30 மணி. சரிங்களா? அதிகபட்சமாக யார் என்ன சொல்கிறாங்களோ அதை கருத்தில் எடுத்துக்குவோம். கிளியர்? அடுத்து முக்கியமான பாடங்களுக்கு பொது தமிழ் ஆன்லைன் லைவ் மூலமாக வரும். பொது தமிழுக்கு ஆன்லைன் கிளாஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க. பொது தமிழுக்கு மேக்ஸுக்கு வீடியோ கொடுத்து அதுக்கான டிஸ்கஷன் இருக்கும். சரிங்களா? மறந்துடாதீங்க. தினமும் நடத்தக்கூடிய வகுப்புகள் வாட்ஸ்அப்பில் டெஸ்ட் வைக்கப்படும். இப்போ ஒரு டாபிக் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக வைக்கக்கூடிய இதில் டெஸ்ட் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஓரல் டெஸ்ட் மாதிரி. இந்த போல் கொடுத்து கேட்பாங்க இல்லையா, இதுக்கு ஆப்ஷன் ஏபி அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த வாட்ஸ்அப்பில் கேட்குறதெல்லாம் அன்னைக்கு நடத்தக்கூடிய கான்செப்ட். சரிங்களா? எஸ். மொத்தமாக அந்த கொஸ்டின் புக்லெட்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. அன்றைக்கி என்ன எடுத்துக்கோமோ அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. கணிதம் வகுப்பிற்கு வீடியோ கிளாஸ் கொடுக்கப்படும். அதுக்கான டிஸ்ட்ரக்ஷன் அது அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ஒர்க் ஷீட். இப்போ ஹசிஎஃப் எல்சியம் ஃபஸ்ட் எடுக்கிறோம்னா ஹசிஎஃப் எல்சியமில் ஒரு 25 சமம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். சார் மேக்ஸில் புள்ளி சார் அப்படின்னா நீங்கள் அது ஒர்க் அவுட் பண்ணால் உங்கள் விருப்பம். கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு மேக்ஸ் ரொம்ப வீக் அப்படின்னா ஒர்க் அவுட் ஷீட் கொடுத்துருவாங்க. யாருக்கு? இந்த வீடியோ கிளாஸில் சேர்றவங்களுக்கு. இது எல்லாமே வீடியோ கிளாஸில் சேர்றவங்களுக்கு.
ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் இதில் இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலுங்கிற ஒரு காலம் இருக்கும், ஹோம்ஒர்க் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும், நோட்டீஸ்ன்னு இருக்கும், லெசன் இருக்கும். இந்த லெசனுக்குள்ளே போனீங்கன்னா தான் டெஸ்ட் நம்பர் 1, டெஸ்ட் நம்பர் 2, டெஸ்ட் நம்பர் OMR டெஸ்ட் நம்பர் 1 வரிசையாக இருக்கும். இதில் இந்த செயல் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம், இன்னைக்கு எக்ஸாம்னா அன்னைக்கு வரைக்கும் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். குரூப் 4 எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இது அப்படியே இருக்கும். இதில் இருக்கிறது தான். ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு? OMR டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4. டெஸ்ட் 1க்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும், ஹோம்ஒர்க் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், நோட்டீஸ் இருக்கும். அப்போ லெசன் 1க்குள்ளே போனீங்கன்னா மெட்டீரியல் இருக்கும். அப்போ டெஸ்ட் 1க்கானதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வரும். டெஸ்ட் 1 கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான மெட்டீரியல் உள்ளே இருக்கும். அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தனியாக வச்சுருப்போம். இதெல்லாம் எப்போ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கானது மட்டும் தான் ஃபில் ஆகிருக்கும். கிளாஸஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக சொல்லுவேன். நான் சொல்கிறது புரியுதா? அதனால் டெஸ்ட்டு 9ஆம் நம்பர் போடுறா, ஸ்டடி மெட்டீரியல் எழுதுறா இருக்காது. ஒரு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த டெஸ்ட்டுக்கு போவோம். இது யாருக்கு பயனுள்ளதுன்னா புதுசாக படிக்கிறேன், எனக்கு உங்கள் கிளாஸும் வேணும், மெட்டீரியல் வேணும், பக்காவான முறையில் நான் போகணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டியூஷனில் படிக்கிற மாதிரி இதில் நீங்கள் படித்து கொள்ளலாம், இதில் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுதான் கான்செப்ட். இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். சிம்பிள். டிஎன்பிசி டெஸ்ட் பேட்சுக்கு 2000 ருபீஸ். இந்த 2000ங்கிறது டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும். மொத்தமாக ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இந்த 3 மாதம் சேர்ந்து நாளைக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஹிண்ட்ஸ் கொடுப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த 2000 ருபீஸ். நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? வீடியோ கிளாஸுக்கு 4000 ருபீஸ். 4000 வீடியோ கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டும் சேர்த்து. கான்செப்ட் புரியுதா? இது எல்லாம் புதிய மாணவர்களுக்கு. இப்போ புதுசாக நான் படிக்கிறேன், உங்கள் வீடியோ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன், இப்போ தான் உங்கள்கிட்ட வந்து சேர்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபீஸ் இந்த ஃபீஸ். இப்போ நான் பழைய ஸ்டூடெண்ட்ஸு உங்களோட ஆல்ரெடி சேர்ந்துருந்தேன் இருக்கேன், எனக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிற பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சேர்றதுக்கான வழிமுறை ரொம்ப ஈஸி. ஜிபே ஆர் ஃபோன்பே ரெண்டும் ஒரே நம்பர் தான். அதுக்கு பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பின உடனே அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்களோட அட்ரஸை தெளிவாக எழுதணும். தெளிவுனா பெயர் இருக்கணும், அதாவது காண்டாக்ட் அட்ரஸோட நேமு, யார் பேருக்கு. ஏன்னா சில பேர் வந்து வேற ஒருத்தவங்க பேருக்கு அட்ரஸ் கொடுக்கலாம். அதனால் பெயர், தெரு, ஊர், தாலுக்கா, வட்டம், மாவட்டம், பின்கோடு மஸ்ட்டு, காண்டாக்ட் நம்பர் மஸ்ட்டு. கொரியரில் தான் அனுப்புவாங்க. அதான் 4 to 5 டேஸில் உங்களுக்கு ஈஸியாக ரிசீவ் ஆகிரும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நாங்கள் அனுப்புகிற கொரியர் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு 3 to 4 டேஸ் ஆகிரும். இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பின உடனே உங்களுடைய பெயர், ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம் அண்ட் தென் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 2, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக அனுப்பணும். யார் படிக்கிறாங்கன்னு கண்டிப்பாக அகாடமி சார்பில் தெரிஞ்சுக்கணும். அப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் உங்களோட ஐடி ப்ரூஃபு, உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட நேம். நீங்கள் இதை அனுப்பிட்டீங்கன்னா 6 ஹவர்ஸில் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. குரூப்பில் ஆட் பண்ண 5 டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக என்னது 6 ஹவர்ஸில் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. OMR சீட் 5 டேஸில் உங்கள் வீடு தேடி வந்துடும். ஃபாலோ பண்ணி அப்படியே டெஸ்ட்டை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான் உங்கள் வேலை. இப்போ எனக்கு வாட்ஸ்அப் நம்பராக இருந்தாலும் சரி, ஜிபே நம்பராக இருந்தாலும் சரி, ஏன் ஃபோன்பே நம்பராக இருந்தாலும் சரி, ஒரே நம்பர் தான். QR ஸ்கேனர் இருக்குது, நீங்கள் QR ஸ்கேனர் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம கதைக்கு வா. இப்போ நான் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் எவ்வளோ சார் பேமெண்ட் பண்ணணும்? நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இதில் ரெண்டு கேட்டகரி தான். ரெண்டு கேட்டகரி. நான் ஆல்ரெடி உங்கள் பேட்சில் இருந்திருக்கேன், நான் டெஸ்ட்டு சேர்ந்துருக்கேன், இல்லை புக்கு வாங்கியிருக்கேன், ஏதோ ஒன்று. நீங்கள் புக்கு வாங்கினாலும் சரி இந்த ஆஃபர் இருக்குது. நான் புக்கு வாங்கினாலும் சரி, இல்லை டெஸ்ட் பேட்ச் இருந்தாலும் சரி, 2000 ரூபாய் அல்ல அதுக்கு மேலே நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 2000 ரூபாய் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. நல்லா கவனமாக கேட்டுச்சுக்கோங்க. 2000 ரூபாய்க்கு மேல் யார் பேமெண்ட் பண்ணியிருந்தாங்களோ, எத்தனை வருஷம் வேணாலும் எடுத்துக்கங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணாலும் சரி, எனக்கான ஸ்க்ரீன்ஷாட் வேணும். அந்த 2000 ரூபாய்க்கு நீங்கள் 2000 ரூபா 2000க்கு மதிப்புக்கு மேலே நீங்கள் புக்ஸு வாங்கியிருந்தாலும் இல்லை டெஸ்ட் பேட்சில் சேர்ந்துருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 4000 பேட்சில் 2000 மட்டும் கட்டிட்டு சேர்ந்துக்கலாம். டெஸ்ட் ப்ளஸ் வீடியோ கிளாஸ். உடனே இப்போ ஒரு டவுட் வரும், சார் நான் டெஸ்ட் பேட்சை மட்டும் சேர்ந்துக்கிறேன், வீடியோ கிளாஸ் வேண்டாம் சார், அதனால் டெஸ்ட் பேட்சுக்கு அந்த 2000 மைனஸ் பண்ணி 0 ஆக்கிட்டு நீ ஆட் பண்ணுங்கள் சார்னு கேட்கக்கூடாது. நீங்கள் 4000 பேட்சில் மட்டும்தான் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண முடியும். 2000 பேட்ச் நியூ அந்த 2000 டெஸ்ட் ஒன்றில் ஜாயின் பண்ண முடியாது.
4000 பேட்சில் 2000 மைனஸ் பண்ணிவிட்டு 2000 பேமெண்ட் பண்ணி நீங்கள் ரெண்டுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் போன வருஷத்தில் ஜாயின் பண்ணேன், நான் 10,000 ருபீஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கேன், ஃபுல் பேட்ஜு புக்கும் வாங்கியிருக்கேன், உங்ககிட்ட 13 செட்டு புக்கு வாங்கியிருக்கேன், நான் வந்து உங்கள் பேட்ச்லேயும் சேர்ந்துருக்கேன், நான் 10,000 கட்டியிருக்கேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேமெண்ட்டும் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ. நீங்கள் என்ன பண்ணணும், யாராக இருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அனுப்பணும், அட்ரஸ் அனுப்பணும். கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கு மேலே ஆஃபர் என்னால் பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ண முடியாது. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். வேறு ஏதாவது டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கேண்டிடேட் பண்ணலாம். அதே நேரத்தில் சார் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார் அப்படின்னா புக்ஸு வந்து புக்லெட் வந்து ஓஎம்ஆர் சீட் எடுத்து உங்களுக்கு புக் செட்டை உங்கள் வீடுக்கு அனுப்புகிறோம். சரிங்களா? ஒரு புக் செட் ஒரு புக்லெட்டே எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். ஸோ புக்லெட் மாதிரி ரெடி பண்ணி 10 புக்லெட் அனுப்பணும். இந்த 10 புக்லெட்டில் அடுத்த செட்டுக்கு வேறு அனுப்பணும். ஸோ அதனால் ஃபீஸுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்கு வர உங்களுக்கு விடைபெறுது உங்கள் அன்பு சகன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.